காலையில் 8 மணிக்கிட்டலாம் கடைக்கு போயிட்டோன்னா கும்பல் இருக்காது, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இன்றைக்கி ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு. வஞ்சர மீனே இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து ரூ. 500 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. முன்னெல்லாம் வந்துட்டு ரூ. 800 அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இன்றைக்கி குறைஞ்ச மாதிரி இருந்தது. பேரமும் பேசினேன். ஆனால் மீடியம் சைஸுங்கிறனால பீசஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கும் வஞ்சர மீனுக்கும் இந்த ரூப்சந்தா மீனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இருக்காது. டேஸ்ட்டில் மசாலா தடவணும் அப்படின்ட்டா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 2 கிலோக்கும் கொஞ்சம் மேலே ரூ. 300 கட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. அதனால் இதையே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அந்த சிங்கில் வந்துட்டு பாத்திரம் நிறையா இருந்தது தேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பால்கனியில் ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் மசாலா ஒவ்வொரு மீனுக்காக தடவினதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி மசாலா போட்டு பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆகிடும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி மசாலா தடவி வச்சாச்சு. ஃபிஷ்ஷு மீன் தலை வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, அதில் குழம்பு வச்சா எதுவுமே பிடிக்காது. அதனால் அவங்க கட்டிங் பண்ணுறவங்க அவங்ககிட்டயே மீன் தலையெல்லாம் எடுத்துக்க சொல்லிவிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுனால ஃப்ரீசரில் வச்சுருவோம், உடனே எடுத்து சமைக்கவும் முடியாது. அதனால் கொஞ்சம் மசாலா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதை எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பொரிக்கும் போது அந்த கொஞ்சமாக மேலாக மசாலா அப்படியே தடவிட்டு பொரிச்சு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை. வீட்டுக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்கணும், ஸ்நாக்ஸ் இல்லை இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே டிமார்ட்டு எங்களுக்கு கிட்டக்க, அதுதான் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ அது வந்து போயிட்டு டிமார்ட்டுக்கு பாத்திரம் சாமான்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்காக சில நேரம் போகிறது. இந்த மாதிரி என்னென்னலாம் புதுசாக வச்சுருக்காங்கன்னு வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு மித்ததெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு வர்றது தான், சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி தான் எங்களுக்கு. மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் மலிவாகவும் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் வாங்குறது. அந்த பாத்திரம் இந்த மாதிரி ஷோகேஸ் பொருள் எல்லாமே, இல்லைனா சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன்.